அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ ஆகஸ்ட் 11ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ நேரம் 7:19 அடிப்படையில் 19,546 அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஃபியூச்சர் வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போ இது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத தென்படுகிறது. நம்மளுக்கு ஒரு நிறுவனத்தோட செலக்ட் பண்ணுறக்கு நம்ம ஹோல்டிங் எடுக்க தேவையில்லை. அந்த நிறுவனத்தோட ஜாதகம் தேவையில்லை. நம்மளுக்கு மிக முக்கியம் எங்கே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஈக்விட்டி எஸ்எம்இ இது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஆரம்பமே யார் கேப் அப் அண்ட் கேப் டவுன் பார்க்குறதுக்கு தான் ப்ரீ ஓப்பன். அடுத்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் ஸ்டாக்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ. இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனை நீங்கள் பார்த்து பயிற்சி பெறுபவர்களுக்கு உங்களுக்கு வணிகம் அப்படிங்கிறது 9:15 9:30 முடிந்துவிடும். ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பிடிக்கும்போது ஒன்று நல்லா ஏறக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த நிறுவனத்தில் உடனே ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் ஏதாச்சும் அதாவது கால் ஆப்ஷனுக்கு உண்டான ஷார்ட் கவரிங் மார்க்கெட் உடனே மேலே போயிடும். புட் ஆப்ஷனுக்கு ஷார்ட் கவரிங் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போய்டும், நல்லா இறங்கிடும். ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபாரம் இப்போ பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை பின்பற்றினீங்கன்னா 9:30 மேலே நீங்கள் சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பே தேவையில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது அமையாது. சந்தையில் நீங்கள் அடிக்ஷன் ஆக மாட்டீங்க. அப்போ இதில் நீங்கள் பயிற்சி பெறுங்க. நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நிஃப்டி ஸ்டாக்ஸ் அதே மாதிரி F&O செக்யூரிட்டிஸ் F&O ரெண்டுமே இருக்குது. செக்யூரிட்டிஸ் F&Oக்கு ரொம்ப தாக்கம் அதிகம், ஆனால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரும். இது நேரம் பார்த்திங்கன்னா 9:07 9:08 அப்டேட் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதனை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி அடிப்படையில் பார்த்து பலங்கள். இதில் எதுவுமே ஒரு பெரிய கேப் டவுன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ போட்டிங்கன்னா மார்க்கெட் லைவில் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள இந்த சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் அடிப்படையில் ரேங்கிங் கொடுத்து அதனுடைய லிஸ்ட் இருக்கும். இதில் யார் ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்களோ அவங்கள வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புக்கு நீங்கள் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் வரும். அடுத்தது செக்யூரிட்டிஸ் F&Oவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குகளுமே வந்துடும். அப்போ இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்து அதில் வியாபாரம் செய்வதற்கு முற்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் லாபமோ அல்லது நஷ்டமோ மிக பெரிதாகத்தான் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஹோல்டிங் எடுக்க வேண்டியதில்லை, அந்த நிறுவனத்தோட ஜாதகம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, அதாவது ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்ல வரோம். ஹோம்ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு இன்றைக்கி யார் தாக்கமாக இருக்காங்களோ அவங்களதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஏதாச்சும் சில இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இண்டிகேட்டர்ஸ்னால் நான் வரைபடத்தில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, உங்களுக்குன்னு இருக்கிற கணக்கீடு, அந்த கணக்கீட்டோட ஃபார்முலாவை எடுத்து அதில் நீங்கள் பயிற்சி பெறுங்கள். இது ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்மளுக்கு அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம் 19,500 புட் அண்ட் கால் இருக்கிறதுனால நம்மளுக்கு அட்டவணை அப்படிங்கிறது 19,550 கால் 550 புட்டோட அடிப்படையில் நம்மளுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனோட க்ளோசிங் ப்ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு 19,550 இருந்து 85 ரூபாய், அப்போ 19,465, 19,550 கால் 108 ரூபா, 19,658. அப்போ இந்த ரெண்டு பிரீமியம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகளுக்கு அருகாமையில் வருது. அப்போது 19,350, இந்த பக்கம் 19,750. சந்தை இந்த அளவுக்கு வைட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு இதனை கடந்தால்தான், இந்த வால்டைல் ரேஞ்சை கடந்தால்தான் இதனை அடைவதற்குண்டான வாய்ப்பாக அமையும். அதனால் முன்பே இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். இதற்கு மேலே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது இண்டிகேட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதற்குண்டான தாக்கம் இருக்கும்போது அதனுடைய பயணம் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதே பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் 44,549 நம்ம 44,500 ஸ்ட்ராடலாகவே நீங்கள் கணக்கெடுத்து அதனுடைய ரேஞ்ச் அடிப்படையில் பார்க்கலாம். இந்த ரெண்டு மன்னிக்கவும், எக்ஸ்பெரி மாற்ற முட்டேன். 44,500 புட்
44,500 கால் க்ளோசிங் ப்ரைஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள். அப்போ 44,500 புட் ஆப்ஷன் ரூபாய் அப்படிங்கிறனால 44,300 44,500 கால் 374ன்னு வச்சுக்கோங்க. 44,900 இந்த 2 ப்ரீமியம் ஆட் பண்ணால் 600 புள்ளிகள் 45,100 43,900 இதற்குள் சந்தையோட பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு எளிதாக கடந்து போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இந்த இதை நீங்கள் நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வர்த்தகம் 9:30க்குள்ளே முடிச்சிடலாம். லாபமோ நஷ்டமோ அதன் பின் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்கவும் வேண்டாம். பார்த்தால் நம்ம சந்தைக்கு அடிமையாகவும், சந்தைக்கு அடிமையாகாமல் நம்மளுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து பயிற்சி பெற்றீர்கள் என்றால், ஒரு ஆய்வு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் பங்கு சந்தையில் வளமாகவும் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வெற்றியின் பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இதனை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.